இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று இறை இரக்கத்தின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. எதை குறித்து திருச்சபை இதை சொல்லுகிறது? தோமாவின் மேல் தனிப்பட்ட இரக்கத்தை இயேசு காண்பித்தார். மற்ற சீடர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த பின் அவர்கள் மத்தியிலே வந்து அமைதி உங்களுக்கு உரித்தாகட்டும் என்று சொல்லுகிறார். எல்லாரும் இருக்கிறார்கள், தோமா அங்கே இல்லை. இதை சீடர்கள் தோமாவிடம் சொன்ன பொழுது அவர் நம்பவில்லை. இயேசுவினுடைய கையில் உள்ள காயங்களில் என்னுடைய விரலை வைத்து பார்க்கணும், அதுபோல அவருடைய விலாவை குத்திய இடத்திலே என்னுடைய கையை இட்டு பார்க்கணும் என்று அவர் பிடிவாதமாக இருக்கிறார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிறு, அன்பானவர்களே, இயேசு அவர்கள் மத்தியிலே தோன்றி தனிப்பட்ட முறையில் தூய ஆவியை தனிப்பட்ட முறையில் தோமாவை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். அன்பானவர்களே, இரக்கத்தின் ஞாயிறு என்று எதற்காக திருச்சபை சொல்லுகிறது என்ற அந்த உண்மை பொருளை நான் அறியாத ஒரு குரு. ஆனால் இன்றைய நற்செய்தியை பார்த்தால் தன்னுடைய சீடர்களை அவர் கைவிடவில்லை. உயிர்த்தெழுந்த பின் எல்லாரும் துன்ப வேளையிலே விட்டு ஓடி போனார்கள் இல்லையா? ஆனால் ஆண்டவர் அவர்களை தேடி வருகிறார். தேடி வந்து அவர்களுக்கு தன்னை காண்பிக்கிறார். ஆவிக்கு கை கால்கள் இல்லையே என்றெல்லாம் சொல்லி உறுதிப்படுத்துகிறார். அதில் தோமா இல்லை என்ற உடனே தோமாவுக்காக மறுபடியும் அவர்களுக்கு தோன்றுகிறார். தோமாவை அழைத்து, இதோ என் கைகள், உன் விரலை இடு, இதோ என் விலா, உன் கையை நீட்டி விலாவில் இடு என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இதில் மற்றொரு பெரிய இரக்கத்தின் சுரக்கமும் இருக்கிறது. எப்படி? இந்த நிகழ்வை வைத்து நாம் எல்லாரும் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும், அறிக்கையிட வேண்டும், நம்பிக்கையில் அவரை வைக்க வேண்டும் என்றெல்லாம் அதற்கு வார்த்தைகளை கொடுத்துள்ளார் தோமையார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இந்த உலகுக்கு பயங்கர ஒரு அறிவிப்பு அது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இது நடந்தால்தான் இயேசுவை நம்புவோம் என்று சொன்னால் நாமும் தோமாவை போல நம்பிக்கையற்றவராக, ஐயமுற்றவராக மாறிவிடுவோம். அவரிடம் தன்னை காண்பித்த இயேசு கொடுத்த இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, வெளி அடையாளங்கள் இருக்கிறதோ இல்லையோ, இயேசுவை நம்புகிறேன், இயேசுவுக்காக வாழுகிறேன், இயேசுதான் என் இலக்கு, இயேசுதான் என்னுடைய வாழ்வு. அவருடைய எம்டி டூம் இன்றைக்கும் இருக்கிறது இல்லையா? திறக்கப்பட்ட கல்லறை இருக்கிறது. அவரை பற்றிய சாட்சிகள் உடனடியாக அவரோடு வாழ்ந்த காலத்தில் இருந்த சாட்சிகள், சீடர்கள் தாங்கள் பார்த்தது, கேட்டது, தொட்டது, உணர்ந்தது, அவைகள் அனைத்தையும் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். நம்முடைய பெற்றோர்கள், நம்மை இந்த புனித பாதைக்கு கொண்டு வந்த குருக்கள், நமக்கு எத்தனை சாட்சிகள் உண்டு. இயேசு நம்மோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு எத்தனை சாட்சிகள் உண்டு. தோமாவை தனிப்பட்ட முறையிலே அழைத்து, உன் கையை இடு, உன் விரலை இடு என்று சொல்லி தோமாவை தனிப்பட்ட அன்பினாலும் இரக்கத்தினாலும் தொட்டாரே ஆண்டவர் இயேசு. நம்முடைய வாழ்க்கையிலே நினைத்து பார்ப்போம். இன்றைய காலம் வரை விவரம் தெரிந்த காலத்திலிருந்து எத்தனை முறை ஆண்டவர் தொட்டு இருக்கிறார், எத்தனை முறை நாம் ஆண்டவரை தொடுவதற்கு அவர் அனுமதி அளித்திருக்கிறார். ஆயிரக்கணக்கிலே. இரக்கத்தின் ஊற்று அவர். அவரை நினைத்தால் இரக்கம் சுரக்கும், அவரை கூப்பிட்டால் இரக்கம் சுரக்கும். நாமும் இரக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும். எல்லாம் வல்லவரே, நாங்கள் பெற்று அனுபவிக்கின்ற
உம்முடைய இரக்கத்தை நாங்களும் வெளிப்படுத்துகின்றவர்களாக வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.